உதயகுமார், நந்தினி, திவான்ஷா, திவான், ரகுராம், தங்கச்சி முத்துலட்சுமி, சித்ரா தேவி ஆத்தா முன்னிலையில் குடும்பத்தினருக்கு பத்திரிகையாளர் சார்பாக உதவிகள் செய்யப்பட்டது. இடுவாய் பாரதிபுரம் திருவள்ளுவர் நகர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் பத்திரிகையாளருக்கு உதவி. திருப்பூர் மாவட்டத்தில் நீதியின் குரல் பணிபுரிந்து வந்த நிலையில் உதயகுமார் உடல் நலம் குறைவால் காலமானார். உதயகுமார் கடந்த 3 மாதம் முன் மரணமடைந்தார். அவர் குடும்பத்தினருக்கு உதயகுமார் மனைவி நந்தினி, திவான்ஷா, ரகுராம், திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் அனைவரும் சார்பாக 11,000 திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் அவர்களின் கையால் உதயகுமார் மனைவியிடம் கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வழங்க வேண்டி கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். மனு அளிக்கப்பட்டுள்ளது. இவர் கோரிக்கை ஏற்று பார்த்து கூறுகின்றேன் என்றார். இதில் வள்ளுவர் ஆசிரியர் மோகன்ராம் அவர்களும், நமது தின கனி ஆசிரியர் கனி ராஜா அவர்களும், வெற்றிப்பாதை ஆசிரியர் வரதராஜ் அவர்களும், ஈட்டிமுனை ஆசிரியர் திருக்குமார் அவர்களும், தேசத்தின் பார்வை சரவணன், கந்தசாமி அனைவரும் கலந்து கொண்டனர். இப்போ நம்ம இருக்கிறது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் நீதியின் குரல் நிருபராக பணிபுரிந்த நமது உதயகுமார் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு அது மரணமடைந்ததை முன்னிட்டு அவரது குடும்பத்தினருக்கு உதவி செய்யும் பொருட்டு திருப்பூர் பத்திரிகையாளர்கள் சார்பாக மரியாதைக்குரிய நமது அருமை சகோதரர் கனிராஜ் அவர்களும் தம்பி வரதராஜன் அவர்களும் சேர்ந்து ஒரு முதல் முயற்சியாக தமிழகத்திலே ஒரு பத்திரிகையால் நிருபர் இறந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு முடிந்த அளவு அவர்களால் ஜிபே செய்யுங்கள், அவர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்வது சிறு தொகையாவது உதவி செய்யலாம் என்று சொன்னார்கள். அந்த முயற்சியிலே தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளவர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு அளவு தொகையை சிறு தொகையை கொடுத்துள்ளார்கள். அதை இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இன்று அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டது. இதோடு இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு என்னவென்ன உதவி வேண்டுமோ அதை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்கிறேன் என உறுதியளித்துள்ளார். இந்த முயற்சியை தொடர்ந்து நமது அருமை சகோதரர்கள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய சகோதரர்கள் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, கல்வி உதவித்தொகை, அவர் மனைவிக்கு அரசியல் ஒரு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தும் செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு வெள்ளக்கோயில் சாமியார் அவர்களையும் எங்களது பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற ஒரு முன் உதாரணத்தை நமது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் அந்தந்த குடும்பத்தில் நடைபெறும் சுக துக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்களது இந்த வீடியோவின் நோக்கமாக இருக்கும். நன்றி. உதயகுமார் அவர்கள் உடல்நிலை காரணமாக மரணம் அடைந்தால் திருப்பூர் பத்திரிகையாளர் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஒரு கணிசமான தொகையை அவங்க வீட்டுக்காரர்களுக்கு ஒப்படைக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளோட வாழ்வாதாரத்துக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி கரெக்டாக மனு கொடுத்துருக்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்த